பாலிட்டி கவர்னன்ஸ் ஜெனரலா சொல்ல தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் பாலிட்டி? அரசியல் அப்படின்னா என்ன? இந்த கட்சி அந்த கட்சி சொல்லாம ஜெனரலா சொல்லுங்க, அரசியல்னா என்ன? ஓகே சரி, ஓகே. எப்படி ஒரு இந்தியாவோட எலெக்ஷன் சிஸ்டம் இருக்குது? பிரைம் மினிஸ்டர்ஸ் வச்சு நம்ம பிரைம் மினிஸ்டர்ஸ் சீஃப் மினிஸ்டர் செலக்ட் பண்றோம். சொல்லுங்க, how we are selecting? நீங்க சொல்லுங்க. எலெக்ஷன். ஓகே, நம்ம மக்கள் வந்து ஜனநாயக முறையில் ஓட்டு போடுறோம். when you go for நார்த் கொரியா இருக்குதா? கிடையாது, அது ஒரு ஹெரிடிட்டரி. கரெக்டா? when you go for China, ஒரு ஒன் பார்ட்டி சிஸ்டம் சொல்லுவாங்க. அந்த பார்ட்டிக்குள்ள ஓட் பண்ணிப்பாங்க. that will not be the democracy இருக்கா. so we have democracy, right? இப்போ இன்னும் வந்து காலேஜ் டேஸ்ல நீங்க நிறைய சண்டை போடுவீங்க. எப்படின்னா இந்த மாதிரி வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ்லாம் ஏன் வந்து எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணல அப்படிலாம் நிறைய பேர் கேட்பீங்க. இப்பெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் போகும். பிகாஸ் நானும் அந்த காலையில இருந்துருக்கலாம், அதெல்லாம் கேட்கறேன். ஒய் ஏன் ஒரு எக்ஸாம் செலக்ட் பண்ணலாம்ல? நீங்களே கேட்பீங்க. நிறைய படிச்சவங்களா இருக்காங்க, படிக்காதவங்களாம் எம்எல்ஏ ஆகிறாங்க. உங்களுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு உறுத்தல் எல்லா ஜென்ரேஷன் எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே அது இருக்கும். ஏன் அப்படி பண்றாங்க சொல்லுங்க? ஏன் நம்ம இந்திய அரசியலமைப்புல ஒரு எலெக்ஷன் வச்சு ஓட்டு போடணுங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தோம்? சொல்லுங்க. ஏன் எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணக்கூடாது? ஏன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி எக்ஸாம் வைக்க வேண்டியதானே? நல்லா படிச்சவங்க திறமையானவங்களை மட்டும் போட வேண்டியதானே? சிஎம் பிஎம்மா ஏன் போடல? ஏன் எல்லாரையும் எலெக்ஷன் வச்சு ஜெயிக்க வைக்கிறாங்க? சொல்லுங்க. கரெக்ட். அதாவது எலெக்ஷன் இப்ப எக்ஸாம் வச்சு ஜெயிக்கலாம்னு பார்த்துக்கோமே. இப்ப ரீசெண்டா அந்த பூஜா கேத்கர்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, தெரியுமா? நியூஸ் பேப்பர்ல பார்க்கலையா? போய் வேணா பாருங்க, பூஜா கேத்கர்னு. ஓகேவா? அந்த அம்மா என்ன பண்ணாங்க? ஷீ கிளியர்ட் ஐஏஎஸ் எக்ஸாம். ஐஏஎஸ் ஆயாச்சு, ட்ரெயினியா இருக்காங்க. பட் ஆனா என்னென்ன சர்டிஃபிகேட் ஃபேக். ஓகேவா? ஃபேக் சர்டிஃபிகேட், ஃபேக் ஓபிசி சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃபேக், எல்லாமே ஃபேக். பட் ஷீ கிளியர்ட் ஐபிஎஸ். திறமை இருக்குது, கிளியர் பண்ணிட்டாங்க. பட் ஆனா என்ன இல்லை, கேரக்டர் இல்லை. இப்போ அவங்கள நான் எக்ஸாமுக்கு செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் அவங்கள டிபார் பண்ணி எத்தனை வாட்டி நான் வந்து சிஎம் போஸ்ட் செலக்ட் பண்ண முடியும்? இப்போ மக்களுக்கு உங்களுக்கு கனெக்ட் இருக்குமா? தெரியாது. இப்போ நீங்க உங்களுக்கு ஏதாவது கோவம் வருமா? அவங்க ஐஏஎஸ் ஆன செலக்ட் இல்ல, ஏன்னா நீங்க ஒன்றும் காசு கட்டி அவங்களை படிக்க வைக்கலையே. we are not directly involved. That is not so. ஒரு டெமோக்ரஸி, ஒரு மக்களாட்சிங்கிறது நமக்கான ஒருத்தரை தேர்ந்தெடுக்கும் போது தான் நமக்கான உரிமைகள், அது நம்மளோட உரிமை. அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க தப்பு பண்ணா கூட அதை நம்ம திருப்பி அடுத்த எலெக்ஷன் நம்மளால மாற்ற முடியும் நம்மளால. அதுக்காக தான் நம்ம படிச்சவங்களா பார்த்து தேர்ந்தெடுக்க. படிச்சவங்களுக்கு ஓட்டு போறது உங்க சாய்ஸ். அவங்களும் எலெக்ஷன் நிக்க தான் செய்யறாங்க. எலெக்ஷன் இஸ் ஃபார் எவ்ரிபடி. காமராஜர் இருந்தாரு, அவர் படிக்கல தான் நிறைய பேர் ஸ்கூல் கட்டினாரு. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் நாலேஜ் ஒன்லி கிடையாது இல்லையா? ஸோ அதுதான் அதுதான் நீங்க படிப்பீங்க. பாலிட்டி பொறுத்தளவுக்கு வந்து நீங்க ஒரு சட்டசபை எப்படி நடக்கும், ஒரு பார்லிமெண்ட் எப்படி நடக்கும், அதுல என்னென்ன பில்ஸ் இருக்குது, எப்படி பில் பாஸ் பண்றாங்க, எல்லாமே படிப்பீங்க. அது மோர் இன்ட்ரெஸ்டிங். எனக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் தான். கவர்னன்ஸ் அப்படிதான். ஒரு ஐஏஎஸ் ஓட ரோல் என்ன, ஒரு ஆஃபீஸர்னா நீங்க என்ன ரோல் வச்சு பார்க்கணும், எப்படி மக்களுக்கு வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்ப்பீங்க. ஓகேவா? அண்ட் தென் இன்டர்நேஷனல் ரிலேஷன். What do you think about international relation? சொல்லுங்க. From that side. சொல்லுங்க, what is international relation? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. என்ன எக்ஸாக்ட்டா ஆன்சர் சொல்லணும்னா என்ன ப்ரொஃபசர் மாதிரி வந்து கேட்குறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. இட்ஸ் நாட் எஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ். ஓகே, வேற? ஓகே, அது எக்கனாமில பார்க்கலாம். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் வேற ஏதாவது? அக்ரிமெண்ட்ஸ். வெரி குட். வேற? ரீசெண்டா பிரைம் மினிஸ்டர் 2 நாட்டுக்கு போயிட்டு இருந்தாங்கல்ல, எங்க போயிட்டு இருந்தாங்க? ரஷ்யா, ஆஸ்திரேலியா. ரஷ்யா, ஆஸ்திரேலியா போயிட்டு என்ன சைன் பண்ணாங்க? why prime minister has to go for many countries? why prime minister has to go? why chief minister has to go? ஏன் போணும்? என்ன ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றாங்க, என்ன பண்றாங்க, வாட் they doing? நம்ம பார்க்குறோம், நம்ம போறாங்க, 2 பேர் கை கொடுத்துட்டு வராங்க, அவ்வளவுதான். பட் வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் தேர்? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ். அங்க உள்ள நிறைய பேர் இங்க வந்து பிசினஸ் பண்றாங்க. இப்போ நீங்க சொன்னாங்கல்ல சார், ஜப்பான்ல நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு, அது எப்படி வரும்? நம்ம ஜப்பானோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டா தான் வரும். அவன் நம்ம நாட்டுல வந்து என்ன பண்ணுவான்? இங்க சில ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணிட்டு அங்க போயிட்டு ட்ரெயின் பண்ணுவான். அங்க இருக்கிற டொயோட்டோ நிறைய கம்பெனிஸ் இங்க வந்து கொண்டு வருவாங்க. நம்ம இங்க இருந்து நிறைய பேர் இருப்போம். இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் those leaders. அந்த 2 லீடர்ஸோட ரேப்போ நிறைய விஷயங்கள். that is what international relations is. இப்போ இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, இப்போ என்ன இருக்குது. ஸோ இப்படி இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். இல்லை இந்தியா எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் நேஷன்ஸ் தான் தெரியல, ஐக்கிய நாடுகள். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ்ல இந்தியாவோட ரோல் என்ன, அதை பற்றிலாம் படிப்பீங்க. ஸோ தட் வில் மோர் இன்ட்ரெஸ்டிங். அது டே டு டே நீங்கள் நிறைய விஷயங்களை பார்க்கும்போது அது வந்து நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ தட் இஸ் அபவுட் GS2. அண்ட் தென் GS3 economy, agriculture கொஞ்சம் பெரிய பார்ட் ஆஃப் எக்கனாமி, அக்ரிகல்ச்சர், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்வரன்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி. எக்கனாமி ரைட். இப்போ இந்தியாவோட எக்கனாமினா என்ன? எல்லா எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் இருக்கீங்க? கை தூக்குங்க.
இப்போ நினைச்சிருப்பாங்க பையன் ஒரு வேலை சொல்றாங்க, ஆஹா எக்கனாமி வந்துட்டான்டா, இப்போ உடனே எக்கனாமிக்ஸோட கை தூக்குன்னு சொல்லலாம். சொல்லுங்கப்பா, இக்கானமி சொல்லுங்க. இந்திய பொருளாதாரம் டிரான்ஸ்லேஷன் கேட்கலாம். என்ன படிப்பீங்க சொல்லுங்க, என்ன படிப்பீங்க? சார் இட்ஸ் ஆல் அபவுட் ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் படிச்சிருப்பீங்க காலேஜ்ல, கரெக்ட்? மேக்ரோ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்க. கன்சம்ஷன், ப்ரொடக்ஷன், ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன். இதெல்லாம் வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தெரியுமா? எக்ஸ்போர்ட், இம்போர்ட், ஜிடிபி, பாவர்ட்டி, இதெல்லாம் தான் அதில் இருக்கு. ஓகேவா? ஸோ வந்து இட்ஸ் ஆல் அபவுட் நம்ம வந்து வெளியே எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இந்தியா என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுது, இந்தியா என்ன இம்போர்ட் பண்ணுது, பாவர்ட்டினா என்ன, அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிருப்பீங்க. ஏன்னா எக்கனாமிக்ன்றது நிறைய விஷயங்கள், அது நீங்கள் வந்து பாவர்ட்டி இருக்கு எல்லாமே எக்கனாமிக்ஸ் தான். நீங்கள் ஏன்னா அதெல்லாம் எக்கனாமிக்ஸ் அபவுட் வந்து சொல்லுவாங்க 3 ப்ராப்ளம்ஸ் ஆஃப் எக்கனாமி என்ன சொல்லுங்க, அவங்க ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ் அது. வாட் டு ப்ரொடியூஸ், ஹூம் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், அதான் கரெக்டாக. ஸோ இதை வந்து நீங்கள் மேஜர் லெவலில் பார்ப்பீங்க. உங்கள் ஸ்கூல் லெவலில் என்ன படிச்சு, காலேஜ் லெவலில் ஒரு கிராஃப் எல்லாம் போட்டு இருப்பீங்க, அதெல்லாம் இருக்காதுங்க. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதே யூபிஎஸ்சியில் எக்கனாமிக்ஸ் வெரி ஈஸியஸ்ட் திங். ஃபர்ஸ்ட் படிக்கும்போது பயமாக இருக்கும் எக்கனாமிக்ஸ். எனக்கு அப்படி தான், நானும் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது, நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் போய் பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்கனாமிக்ஸ் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ தட் பி மோர் ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங். அதனால் அதை பற்றி பயப்படாது. ஈவன் தோ உங்களுக்கு எக்கனாமிக்ஸே வரல, தெரியாமல் காலேஜில் சேர்ந்துட்டேன், எக்கனாமிக்ஸ் நினச்சா கூட இந்த எக்கனாமிக்ஸ் டீல் பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. ஓகேவா? ஸோ தென் அக்ரிகல்ச்சர். சார் அக்ரிகல்ச்சர் சொல்லுங்க, அக்ரிகல்ச்சர் பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? இந்த அக்ரிகல்ச்சர்ல வந்து எந்த மண்ணுக்கு என்ன சாயில் போடாத கேட்க மாட்டாங்க, டெக்னிக்கலா கேட்க மாட்டாங்க. தே திங்க் அபௌட் ஃபார்மர்ஸ்க்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார் இந்தியன் கவர்மெண்ட் என்னென்ன பண்றாங்க உங்களுக்கு எதாவது தெரியுமா? ஏதாவது ஃபார்மிங் கம்யூனிட்டி அப்பா அம்மா இருக்காங்களா? நிறைய பேர் இருப்பீங்க ஃபார்மர்ஸ். கரெக்டா சொல்லுங்க, உங்க கவர்மெண்ட்டால என்ன பெனிஃபிட் ஆயிருக்கீங்க? ஒரு ஃபார்மர் என்ன பெனிஃபிட் ஆயிருக்காங்க? There is no tax for agri works. Okay, there is no agricultural tax for farmers. Okay, next. Many schemes. Yes, many schemes are available. ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி தராங்க. எஸ், டாக் வித் மீ, நாட் அமங் யுவர் செல்ஃப். ஓகே, உங்களுக்குள்ள பேசுங்க, என்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க வேற எனிதிங் நீங்க என்கிட்ட பேசலாம், உங்களுக்குள்ள பேசிக்காதீங்க. ஓகேவா? சொல்லுங்க. இரிகேஷன் பண்றாங்க, நகைக்கடன் தள்ளுபடி. ஓகே, இல்ல குட்டிங்க, நம்ம அதை பத்தி பேசலாம். நெக்ஸ்ட், பயிர்க்கடன் தள்ளுபடி பண்றாங்க. வேற சொல்லுங்க. மானியம் கொடுக்குறாங்க, சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. ஓகே, வேற agriculture insurance, Kisan, some yes, schemes are available. See, ma'am is too updated. பாருங்க, அத சொல்றேன்ல, உங்க ஸ்டூடண்ட்ஸ் கம்யூனிட்டியை விட இவங்க எல்லாம் தான் 20s ஆ தெரியுறாங்க. மேம், கோஆர்டினேட்டர்ஸ், பிசி எல்லாமே அவங்க அவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. Whatever may be the age, we are கண்டிப்பா always young. always 20. See, அதான் சொல்றேன் பாருங்க, that kind of spirit that you should have. See, even at that age they are learning பாருங்க. அந்த ஸ்பிரிட் உங்ககிட்ட இருக்கணும். நீங்க நல்லா வந்து ஜாலியா யூடியூப் இருக்குது, எல்லாமே இருக்கு உங்ககிட்ட, அவைலபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு தெரியுது. பட் ஆனா எதுவுமே தெரிஞ்சுக்காம பாத்துறீங்க. அப்பா அம்மா விவசாயம் பண்றாங்கன்றீங்க, கவர்மெண்ட் என்ன ஸ்கீம் கொடுக்குது தெரியல. ஆனா கவர்மெண்ட் நம்ம கூட சொல்லுவோம், இது பண்ணல, அது பண்ணல, எதுவுமே பண்ணல அப்படின்னு. See, you should be more updated, right? ஓகேவா? See, உங்க டீச்சர்ஸ் வந்து கத்துக்கணும். அந்த வைப் வந்து நீங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கணும். கண்டிப்பா. ஓகேவா? நீங்க வந்து ஓகே, இப்போ என்ன மேம் சொன்னாங்கல்ல, பிஎம் கிசான், பிரதான் மந்திரி கிசான் கொடுக்குறாங்க. ஓகேவா? வேற அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் வெரி குட் திங் மேம் ஹஸ் டோல்ட். அக்ரிகல்ச்சர் பிஎம் ஃபசல் பீமா யோஜனான்னு போடுறாங்க இன்சூரன்ஸ். ஏன்னா வந்து நீங்க ஏதாவது கிராப் லாஸ் ஆயிடுச்சுன்னா, ஸோ வி ஹேவ் டூ many schemes for agriculture. ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு? இப்படி சொன்னீங்கல்ல சப்சிடி, அப்போ சப்சிடி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் பார்த்தீங்கன்னா சப்சிடிஸ் யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, நிறைய சப்சிடிஸ். அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து நகைக்கடன் தள்ளுபடி சொல்லிடலாம், பட் ஆனால் அது வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அக்ரிகல்ச்சர் கடன் தள்ளுபடி பண்ணிடலாம், எல்லாருமே சொல்லுவாங்க, நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணுங்க. பட் அது பெரிய ஹார்ம்ஃபுல் திங்ஸ் என்னன்னா, அது ரொம்ப நம்ம இந்தியாவில் வந்து இப்போ கிட்டத்தட்ட 87% விவசாயிகள் வந்து 1 ஹெக்டருக்கு கீழே வச்சிருக்காங்க. அவங்க யாருமே பெரிய அளவில் வந்து லோன் எடுக்க மாட்டாங்க. அவங்க லோன் கிடைக்காது ஃபர்ஸ்ட். ஸோ பெரும் விவசாயிகளுக்கு தான் இந்த பலன் போயிடும், சின்ன குறு விவசாயிக்கு இது கிடைக்கிறது இல்லை. அதில் ப்ளஸ் இதில் வந்து நம்மளே பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் டைம் ஒரு கவர்மெண்ட் வரும்போது என்ன பண்ணுவாங்க, நகைக்கடன் தள்ளுபடினா உடனே போய் நம்ம நகையெல்லாம் வச்சுருவாங்க நிறைய பேர். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ராட்த்தனம் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஆகிடும், கவர்மெண்ட் நிறைய லாஸ் ஆகிடும். ஓகே, ஸோ அதனால தான் மேஜராக எந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸுமே வந்து இதை ஒத்துக்க மாட்டாங்க. சப்சிடிஸ்னால நீங்கள் படிப்பீங்க, ஏன் சப்சிடிஸ் கரெக்ட் கிடையாது, ஏன் வந்து அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணால் நம்ம அக்ரிகல்ச்சர் முடியாதுக்கா, சும்மா உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? சும்மா ஓகே, நெல்லுக்கு வந்து ரேட் அது பேர் எம்எஸ்பி சொல்லுவாங்க, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் சொல்லுவாங்க. மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அதிகமாக கொடுக்கலாம். ஓகே, பட் நெக்ஸ்ட் அதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க. மினிமம் சப்போர்ட் பிரைஸ்னா என்ன, கவர்மெண்ட் எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அதில் ப்ராப்ளம்ஸ் என்ன, பிடிஎஸ்னு தெரியுமா, நம்ம வாங்குறோம்ல வீட்டில் ரேஷன் கடை, அந்த ரேஷன் கடை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது பேசிக்கா, அதுக்கு என்ன பண்ணுறாங்க, அது எப்படி உங்களுக்கு அதில் நெல்லாம் வருது, விவசாயிகிட்ட வாங்கி தான் கொடுப்பாங்க.
அவங்ககிட்ட இருந்து நமக்கு அந்த என்எஸ்பியில் வாங்கி நமக்கு ஒரு 3 ரூபாய் 2 ரூபாய் கொடுப்பாங்க. ஏன் கொடுக்கணும்? நிறைய பேர் நமக்கெல்லாம் பரவாயில்லப்பா, தமிழ்நாட்டில் யார் ரேஷன் அரிசி சாப்பிட்றது இல்லை. பெரும்பாலும் இன்னமும் ரேஷன் சாப்பிட்ற குடும்பங்கள் இருக்கிறாங்க, ஆனால் பெரும்பாலும் நம்ம சாப்பிட்றது இல்லை. கரெக்டாக பெரும்பாலும் நிறைய பேர் சாப்பிட்றது இல்லை. ஆனால் இது உத்தரப்பிரதேஷ், பீகார்லாம் போனால் அங்கே அதே தான் வெதின்னு இருக்காங்க. கரெக்டாக. ஸோ அப்போ அதில் என்ன, ஏன் வந்து கொடுக்கணும்? கவர்மெண்ட்டே கொடுக்கணும், ஃபுட் செக்யூரிட்டி. கரெக்டா? ஸோ இது வந்து விவசாயிகளுக்கு அவங்களுக்கும் ஒரு நல்லது நடக்குது. ஏன்னா அவங்களோட காசு நம்ம அவங்களுடைய ப்ராடக்ட் வித்து கெட்டு போக வாங்கிடுறோம். மக்களுக்கு கொடுக்கும் போது அவங்களுக்கு நியூட்ரிஷன் செக்யூரிட்டி கிடைக்குது. கரெக்டா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம கவர்மெண்ட் பண்றாங்க. அதுக்கு தான் என்ன பண்றாங்க, மேம் சொன்னாங்கல்ல, நீங்க நெல்லுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லி. இப்போ நம்ம என்ன பண்றோம், மில்லட்டை ப்ரமோட் பண்றோம். கரெக்டா? மில்லட்னா என்ன? சிறுதானியங்கள். சாப்பிடுவீங்களா? எங்க சாப்பிடுவீங்க? ஹாஸ்டல்லையா, வீட்லையா? ஓகே, சிறுதானியங்கள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச எந்த ஜெனரேஷன் சாப்பிட்றாங்கன்னு தெரியல. ஆனா அதெல்லாம் நீங்க இப்போ போனீங்கன்னா மில்லட் பிஸ்கட், மில்லட் நிறைய கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம அதை ப்ரமோட் பண்றோம். ஏன்? ஏன்னா நெல்லால் நிறைய மண் வளம் வந்து பாதிக்கப்படுது. மில்லட்டால நம்ம வந்து திருப்பி நம்மளுடைய பழைய முறைக்கு போகணும்னு சொல்லி பண்றோம். ஸோ அது எல்லாத்தையும் வில் பி ஸ்டடிங் அண்டர் அக்ரிகல்ச்சர். தென் வாட் அபௌட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி? சயின்ஸ் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க வாங்க. எஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் பாட்னி, சுவாலஜி, உங்களுக்கு சொல்லுங்க. சயின்ஸ் ஃபார் யூபிஎஸ்சி என்னென்ன இருக்கலாம் பேசிக்கா சொல்லுங்க. இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு சயின்ஸ் இனோவேஷன் சொல்லுங்க. யாரெல்லாம் பிஎஸ்சி பிசிக்ஸ் இருக்கீங்க? கிடையாதா? கெமிஸ்ட்ரி இருந்தாலும் கை கொடுக்க கூடாது. அதுதான் இவன் ஐடி கார்டு செக் பண்ணிடணும். அப்புறம் ஓகே, அப்புறம் எங்க சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. நோபல் பிரைஸ் பத்தி தெரியுமா? நோபல் பிரைஸ் ரீசெண்டா எது கொடுத்தாங்க கெமிஸ்ட்ரிக்குலாம்? கெமிஸ்ட்ரிக்கு எது கொடுத்தாங்க? பிசிக்ஸ் எது கொடுத்தாங்க? சயின்ஸுக்கு, பிசியாலஜி, மெடிசனுக்கு எது கொடுத்தாங்க? You must be knowing these things, right? What is attosecond? நானோ செகண்ட் தெரியும், மைக்ரோ செகண்ட் தெரியாதுன்னா அட்டோசெகண்ட் அது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அட்டோசெகண்ட் ஒரு மினிமலான செகண்ட் அது கண்டுபிடிச்சாங்க. வாட் இஸ் குவாண்டம் டெக்னாலஜி? என்னென்னவோ யூடியூப்ல பாக்குறீங்க. இதான் இந்த ஜெனரேஷனோட பெரிய மிஸ்டேக். See, the very thing is, after this YouTube எல்லாம் இருக்குது, நம்ம கிட்ட எல்லாமே கையில இருக்குது, ஆனா அதுக்கான ஆர்வம் இருக்கிறது இல்லை. ஒரு குவாண்டம் டெக்னாலஜினா என்னன்னு கூகுள் பண்றதுக்கு எவ்வளவு நேரம்? ஒரு படம் பார்ப்போம் 3 மணி நேரம், தேவையில்லாம ஒரு வெப் சீரிஸ் அது இது எல்லாம். ஆனா ஒரு குவாண்டம் டெக்னாலஜினா என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு நிறைய அது யூடியூப் இருக்குது இல்ல, யூடியூப்ல நிறைய பேர் நடத்துறாங்க இல்லையா, அது பார்க்கலாம்ல. வாட் இஸ் நானோ டெக்னாலஜி? சின்னதுன்னு தெரியும். நானோ டெக்னாலஜி என்ன? சரி, சந்திராயன் 3 ஏன் சக்சஸ் ஆச்சு? ஏன் சந்திராயன் 2 சக்சஸ் ஆகல? லேண்டிங்ல. ஓகே. அண்ட் தென் இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியா வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்து, செமிகண்டக்டர்ஸ்னா என்ன? பிசிக்ஸ் எல்லாம் எங்க இருக்கீங்க? எலக்ட்ரானிக்ஸ், பிசிக்ஸ் எல்லாம் எங்க இருக்கீங்க? வாட் இஸ் செமிகண்டக்டர்ஸ்? ஏன் செமிகண்டக்டர்ஸ் தேவை? இதெல்லாம் தான் இவர் ஸ்டடிங் பண்றது. ஓகேவா? சி, ஃபர்ஸ்ட் திங், ஒரு எக்ஸாம்ல கிளியர் பண்றது பண்ணாத. ரெண்டாவது, இந்த 21 வயசு தான் உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கும். 22 23 மேக்ஸிமம். இந்த வயசுலயே ஒரு எனர்ஜி இல்ல, ஆர்வம் இல்லைன்னா லைஃபே அப்படியே சொங்கி ஆயிடும். சீரியஸ்லி, when you don't know anything, அப்புறம் எப்படி நீங்க 50s வரும்போது உடனே கத்துக்க மாட்டீங்க, எதுவுமே கத்துக்க மாட்டீங்க. சரி, இப்பவே நமக்கு என்ன கத்துக்கிற ஆர்வம் இல்லைன்னா எதுவா இருந்தாலும் லைஃப்ல நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ரெண்டாவதுங்க, முதல்ல கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். ஏதோ ஒன்று கத்துக்கணும், சும்மாவே இருக்கக்கூடாது. எப்பவுமே அந்த ஒரு துருத்துருப்பு, அந்த சுறுசுறுப்பு இருக்கணும். அதுக்கு தான் சொல்றது என்எஸ் அப்படிங்கிறது. எதுக்கு சொல்றாங்க, ஒரு எங்க தெரியுறாங்க அப்படின்னா, இட்ஸ் நாட் அபவுட் பிசிக், அதெல்லாம் கிடையாது. இட்ஸ் அபவுட் அவர் எனர்ஜி. நம்ம வந்து எவ்வளவு கத்துக்கணும்ன்றதுல இருக்குது. இவ்வளவு சுங்கியா இருந்தீங்கன்னா, எதையுமே கத்துக்காம இருந்தீங்கன்னா, நீங்க போயிட்டு ரொம்ப வந்து அப்புறம் வந்து ஈவென்ட் ஒர்க் போனா கூட அப்புறம் ரொம்ப டென்ஷனா இருக்கும். அங்கேயே கத்துக்கணும். இதெல்லாம் சும்மா கிடையாது. பிரைவேட்ல ஒர்க் பண்ணா போய் கத்துக்கணும். டெய்லி அப்டேட் பண்ணணும். நெக்ஸ்ட், என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட் பத்தி ஆல்ரெடி படிப்பீங்களா? என்விரான்மெண்ட் கம்பல்சரி சப்ஜெக்டா ஒரு செமஸ்டர்ல இருக்கும் இல்லையா? எல்லாருக்குமே இருக்குதா இல்லையா? கிடையாதா? இருக்கும் தானே? இருக்கும், எல்லாருமே இருக்குமே. அதான் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ஆச்சு. அது என்விரான்மெண்ட் கண்டிப்பா கம்பல்சரி சப்ஜெக்ட்னு சொல்றேன். ஸோ என்விரான்மெண்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்கப்பா? சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்னா என்ன? ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக். எல்லாரும் அதை யூஸ் பண்றீங்களா? ஆனால் பேன் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட். கரெக்டா? பட் வி ஆர் ஸ்டில் யூசிங் இட். ஓகே, அதை பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க? வேர் யூ வில் த்ரோ இட் சம்வேர். சாப்பிட வேண்டியது எங்க தூக்கி போட வேண்டியது எங்க கிளம்ப வேண்டியது, அப்படிதானே பண்ணுவீங்க? ஹவு மெனி ஆஃப் யூ ஹேவ் 2 டஸ்ட்பின்ஸ் அப்படி இருக்கும்? சும்மா கை தூக்கக்கூடாது. ஹவு மெனி ஆஃப் யூ ஹேவ் 2 டஸ்ட்பின்ஸ் அப்படி இருக்கும்? 2 டஸ்ட்பின் எங்க வீட்டில் இருக்கு. நோபடி ஹேஸ், ரைட்? பட் ஆனால் எல்லா வீட்லையும் பஞ்சாயத்து ஒரு டஸ்ட்பின் போட்டு போயிடுவாங்க. வேற யூ ஆர் எஸ் 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 கவனிங்க. wherever you are, yes, red t-shirt, shirt, okay, wherever you are, government வந்து கொடுத்து போயிடுவாங்க. ஒரு ஏன் ரெண்டு தேவை? ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியும், படிப்போம், ஆனால் அதே அப்ளை பண்ண மாட்டோம். அப்புறம் கவர்மெண்ட்டை குறை சொல்லுவோம், சார் என்விரான்மெண்ட்டை பாதுகாக்க தெரியுதா கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கும். See, it's about our responsibility. That is why we have mission life. Do you know what is a mission life? Mission life, LIFE, life. What is mission life? ஒரு இண்டிவிஜுவலுமே
ஒரு இண்டிவிஜுவலுமே இந்த உலகத்தை காப்பாற்ற நினைச்சாதான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் நீங்க. அதான் நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதை பண்ணீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் மீண்டும் மஞ்சப்பைன்னு ஒரு திட்டம் இருக்குது. நான்லாம் சின்ன வயசா இருக்கும் போது மஞ்சப்பை இந்த கட்டப்பை தான் தூக்கி போய் இப்பெல்லாம் பார்த்தாலே ரொம்ப வெக்கப்படுற ஜென்ரேஷன் ஆகிட்டாங்க. இல்லை யாராவது தூக்குவாங்களா அப்படின்னு. இப்பெல்லாம் அம்மா போனா கூட அதான் எடுத்து போவாங்க வீட்டுல இருந்து. அவங்க அதை பார்த்து வெக்கப்படுறது இல்லை. எவ்வளோ ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, ஆனால் அவங்க போனால் எடுத்து போவாங்க, வெக்கப்படுறது இல்லை. பிகாஸ் தே நோ அதோட பர்த் தெரியும், அவங்க அடுத்த ஜென்ரேஷனை பாதுகாக்கணுன்றது தெரியும். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. இப்போ நல்ல ஒரு வி டோன்ட் சி தட் அப்படின்னு பார்ப்போம். அப்படிதானே? அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ படிக்கிறதோட எப்பவுமே நிப்பாட்டிடாதீங்க. யூ கேன் பி அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் நோவேர் வாட் எவர், என்ன வேணா ஆகலாம். ஆனால் அதெல்லாம் நம்ம ஒரு பேசிக்காக ஒரு ஃபர்ஸ்ட் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அங்கே ஸ்டார்ட் பண்ணாமல் இங்கே வர முடியும். அங்கே ஸ்டார்ட் பண்ணாமல் இங்கே வரலாம், ஆனால் இதுக்கப்புறம் எங்கேயுமே க்ரோத் இருக்காது. ஐ வில் பி ஸ்டாக்னன்ட் அப்படியே இருக்கிறீங்க. ஏதோ 100ல ஒருத்தன் இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ போயிடுவீங்க. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் தேர், ஸ்டார்ட் ஃப்ரம் தட் ஆஸ்பிரண்ட் திங். ஓகேவா? நீங்க நான் வந்து ஐஏஎஸ் ஆகிட்டு இதெல்லாம் மாற்றுவேன்னு நினைக்காதீங்க. அங்கேயே நிறைய மாற்றுங்க, உங்களை மாற்றுங்க, உங்கள் ஃபேமிலியை மாற்றுங்க. அப்புறம் தான் நாட்டை மாற்ற முடியும். நீங்களே மாறாம நான் போயிட்டு எங்கள் வீட்டில் 2 டஸ்ட்பின் இல்லை, நான் போய் எதுவுமே பண்ணல அப்படின்னா நான் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? சொன்னாலும் எஃபெக்டிவாக இருக்காது இல்லையா? ஸோ தட் இஸ் வை ஐ ஹவ் ஆல்சோ ஸ்டார்டட். இங்கே வந்து கோ கிரீன், அதாவது பஞ்சாயத்துக்காக வந்து ஐ ஹவ் ஸ்டார்டட் யங் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம். இது எல்லாமே இட்ஸ் அபவுட் ஒன்லி கிட்ஸ் தான். ஏன்னா வந்து எனக்கு தெரியும் யூத்ஸ் எல்லாம் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க யூத்ஸ் எல்லாம் வந்து பண்ணலாம் தான், ஆப்வியஸாக பண்ணலாம். பட் ஆனால் இட்ஸ் ஷுட் ஸ்டார்ட் வித் கிட்ஸ்ன்னு நினைப்பேன். ஒரு ஏன்னா குட்டி குழந்தைங்க வந்து இந்த காலத்து குழந்தைங்களாம் வெரி ஸ்மார்ட். அவங்ககிட்ட வந்து அவங்க தப்பிக்கவே முடியாது. யார்ட்டா தப்பிச்சுக்கலாம், அவங்கள தப்பிக்க முடியாது. நீங்க வீட்டில் போயிட்டு நீங்க ஏதாவது குழந்தைங்களை பாருங்க, அந்த குழந்தைங்களுக்கு பதில் சொல்ல முடியாது உங்களால. அதான் சொல்றேன், நீங்க வந்து படிக்காம இப்படி சும்மா ஏதோ காலத்தை ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தைங்களும் உங்களை தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆல்வேஸ் அடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க வேணா நினைக்கலாம் ஒரு கான்டாக்ட் டெக்னாலஜி என்ன, உங்க வீட்டோட குட்டி பையன் போய் கேளுங்க ரோபோட்டிக்ஸ்னா என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன. அவன் சொல்லுவான், அவன் ஏதோ அவன் யூடியூப்ல தான் பார்த்துருப்பான். ஆனா அவன் பார்க்கறான், அவன்கிட்ட ஒரு திறமை இருக்குது, புரியுதுங்களா? அவன்கிட்ட ஒரு ஆர்வம் இருக்குது. அந்த ஆர்வத்தை நீங்க வளர்த்துக்கணும். எப்பவுமே நம்ம ரொம்ப அப்படி டல் ஆயிட்டோம்னா நம்மள சாப்பிட்டு தூக்கி சாப்பிட்றதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் உருவாயிருப்பாங்க. நீங்க தான் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் உங்களுக்கு, புரியுதுங்களா? தட் இஸ் வை. ஓகே, ஸோ அதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணணும். ஸோ இனிமே என்ன பண்ணுங்க, ஹேவ் தட் ஸ்பிரிட். என் வீட்டில் நான் 2 டஸ்ட்பின் வச்சுப்பேன். ஈவன் காலேஜஸ்ல கூட நான் சாப்பிட்ட 2 பொருளும் தனியாக பிரித்து போடுவேன். ஏன் பிரித்து போடணும் சொல்லுங்க? ஏன் பிரித்து போடணும்? ஏன்னா ரெண்டு பிரித்து போடணும். எல்லாரும் சொல்றாங்க, சின்ன வயசுல சொல்றாங்க. ஏன் பண்ணணும்? ரீசைக்ளிங்க்கு. ஓகே, ரீசைக்கிள் பண்ணணும். ஓகே, ரெண்டாவது ஹேவ் யூ சீன் எங்கேயாவது மாடெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ரோட்லலாம் எங்கேயா உங்க ஊர்லாம் பார்த்துருக்கீங்களா? நிறைய நாயெல்லாம் கூட அதெல்லாம் போய் இந்த பிளாஸ்டிக் தின்னுட்டு இருக்கும். அது தாத்துல எடுத்து போக தானே செய்யும். நம்ம வீட்டிலே ஏதோ ஒரு மிருகம் இருந்ததுன்னா, பெட் அனிமல் இருந்ததுன்னா நம்ம பண்ண விடுவோமா? ஸோ வி ஷுட் பி கேரிங் ஃபார் தோஸ் திங்ஸ் டூ. இல்லை சார் நான் தான் பீஃபே சாப்பிடுவேன், என்னையே போய் மாடை கொள்றதை பற்றி பார்க்குறீங்களா அப்படின்னா கேட்கக்கூடாது. ஸோ தட்ஸ் டிஃப்ரெண்ட். நம்ம வீட்டில் உள்ள ஏதோ அது வந்து நம்மளுடைய ஹியூமன் லெத்தார்ஜி எந்த அளவுக்கு மாற்றுது பாருங்க. இப்போ நம்ம அடுத்த ஜென்ரேஷனில் உங்களோட குழந்தைங்க பேர பசங்க வரும்போது முதல்ல இந்த ஊர் இருக்கணும். இப்போவே காவேரியில் தண்ணி கிடையாது. இப்போ இன்னும் நீங்கள் நிறைய பொல்யூஷன் அப்படின்னா ஹவு வில் யூ கெட்? எப்படி ஒரு ஜென்ரேஷன் வாழும்? முடியாது இல்லையா? எல்லா மரத்தையும் அழிக்க வேண்டியது, எல்லாத்தையும் பண்ண வேண்டியதுன்னா ஹவு வில் யூ கெட்? ஸோ அதுக்காக தான் நம்ம தேவை. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நீங்கள்லேருந்து பண்ணுங்க. என்ன பண்ணணும்? யூ ஷுட் ஹேவ் த 2 டஸ்ட்பின் ரூல் இன் யுவர் ஹோம். அதை ஃபர்ஸ்ட் நீங்க வளர்த்துக்கோங்க. உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க, உங்க குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க, அடுத்த ஒரு ஜென்ரேஷன் கிட்ட சொல்லுங்க. 2 டஸ்ட்பின் வைக்கணும், 2 பிரிச்சு போடணும். நீங்க சொல்லலாம் நான் பிரிச்சு தான் போடுறேன், அடுத்தவங்க போய் ஆனா வர்ற அந்த சானிடரி ஒர்க்கர் வந்து அதை போய் பண்றது இல்லை. அதை பத்தி நமக்கு கவலைப்படக்கூடாது. வி ஷுட் ஆல்வேஸ் திங்க் அபவுட் அவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நான் முதல்ல ஒழுங்கா இருக்கணும், நான் ஃபர்ஸ்ட் வைக்கணும். அங்க நடக்கிறது அவங்க பார்த்துக்க போறாங்க. எப்பவுமே அடுத்தவங்க பண்ணலன்னு குறை சொல்லிட்டு நம்ம பண்ணாம இருக்கக்கூடாது. நம்ம பண்ணணும். ஏன் சைட்ல நான் மிஸ்டேக் இல்லப்பா, நான் பண்ணிட்டேன். லஞ்சம் நான் வாங்காம இருக்கலாம், அடுத்தவன் நான் வாங்காதன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொல்லலாம் முடியும். நீ வாங்குறே நான் எப்படி கையை பிடிச்சா தடுக்க முடியும்? பண்ண முடியாது. நான் கரெக்டா இருக்கிறது தான் என்னோட வேலை. அதை ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த 2 டஸ்ட்பின் ரூல் யூ மஸ்ட் எங்க போனாலும் நான் சொல்றேன், அதை நீங்க கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? என்ன பண்ணணும் 2 டஸ்ட்பின் ரூல்ல? To be followed. That things to be followed. Okay? And then ethics. Let's come to ethics. What is ethics? என்னப்பா எத்திக்ஸ்னா? இப்போ இதெல்லாம் நீ சொன்னல, அதாவது GS 1 2 3ல ஏன் தெரியுமா எத்திக்ஸ்னு வச்சிருக்காங்க? எஸ் போரிங்கா இருக்குதா? ஓகே, எத்திக்ஸ் ஏன் வச்சிருக்காங்க? முதல் 3 பேப்பர்ல உங்களுக்கு நல்ல நாலேஜ் வளர்க்கணும். கரெக்டா? எல்லாத்தையும் படிச்சிருப்பீங்க. ஆனா படிச்சு மட்டும் என்ன பண்றது? கேரக்டர் வித்அவுட் நாலேஜ் இஸ் a useless thing. யூஸ்லெஸ் இல்ல, harmful thing. Do you know Osama bin Laden? Osama bin Laden தெரியுமா? He is the most superior IQ person in the world. ஆனா அவன் பண்ணது என்ன? டெரரிசம். இப்போ நீங்க உள்ள நிறைய டெரரிஸ்ட் எடுத்துக்கோங்களேன், ரொம்ப சூப்பரான சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்படின்னா அவனுக்கு தான் பாம்பு குட்டி வைக்கணும்னு தெரியும். நீங்க நினைக்கிற டெரரிஸ்ட்னா படிக்காதவங்க வந்து வரமாட்டான். படிக்காதவங்க ஆக்சுவலேட் ஆகுறது இல்லை, ரொம்ப படிச்சவங்க தான் ஆகுறாங்க. ஸோ ஏன்? பிகாஸ் கேரக்டர் நாலேஜ் இருக்குது தான், கேரக்டர் இல்லை. கரெக்டா? இப்போ அதே தான் அந்த பூஜா கேஸ் சொன்னேன். She has knowledge. So though இன்னும் ஃபுல்லாக நமக்கு தெரியல, we should not comment much. But still நிறைய இன்னும் ஃபேக் டிசப் நிறைய பேர் பண்றாங்கன்னா they have a character but
but they have knowledge but no character. Character, நம்ம knowledge without character is a harmful devil. அதான் இந்த கண்ட்ரி, அதான் சொல்றேன்ல, இப்போ நம்ம கிட்ட நாலேஜ் இருக்குது, நீங்களாம் சூப்பரா A+ எடுக்கலாம், என்ன சொல்றது, கிரேட் நல்லா எடுக்கலாம், ஆனா பேசிக்கா நம்ம டஸ்ட்பினே நம்ம வந்து ஒழுங்கா பண்ண மாட்டோம். என்விரான்மெண்ட்ல நான் வந்து சென்டம் எடுத்துக்கிறேன், S கிரேட் எடுக்கிறேன், S கிரேடா உங்களுக்கு என்ன கிரேட் அது, A கிரேடா, ஃபர்ஸ்ட் கிரேட், A கிரேட் எடுக்கிறேன், ஆனா வந்து நான் வீட்லயே நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன்னா படிச்சு என்ன பிரயோஜனம்? கரெக்டா? அதேதான். அப்ப நீங்க நாட்டுக்கு சொல்லும்போது எவன் கேட்க மாட்டான். கரெக்டா? ஏன்னா நீங்களே கவனிக்கல, நம்ம ஒன்று பண்ண நீங்க பாருங்களேன், ஒரு டீச்சர் சொல்றத நம்ம ஃபாலோ பண்றோம்னா அந்த டீச்சரை செஞ்சிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காவே அவங்க சொல்லும் போதே அந்த வைப் கிடைக்கும் நமக்கு. எஸ் she has done that, he has done that. அவங்க அதை பண்றாங்க, அதை சொல்றாங்கன்னா அது ஒரு எஃபெக்டிவ்னஸ் இருக்கும். அது நமக்கே தெரியாது, அவங்க செஞ்சுட்டு சொல்லும்போது நமக்கே வா அப்படின்னு சொல்லிட்டு எதாவது ஒன்று ரெண்டு பேரை தான் பண்ணிடுவாங்க. தட் வைப் ஷுட் கேரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆனா கூட. ஸோ நம்ம படிக்கிற அதுக்கு தான் எத்திக்ஸ் தேவை. ஓகே, எத்திக்ஸ்ன்றது என்னது, நாலேஜ் மட்டும் கிடையாது, நீங்க எவ்வளவு நாலேஜ் கத்துக்கிட்டீங்க, எவ்வளவு நல்லவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா நான் இப்போ வந்து ஒரு விஷயங்கள் ஒருத்தவங்க வராங்க, ஒரு வயசான பாட்டி வராங்க, எங்கிட்ட ரூல்ஸ் வந்து ரொம்ப பக்காவா இருக்குது, அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது என்னால ஒரு சர்டிபிகேட்டோ ஏதோ ஒரு இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல கலைஞர் மகளிர் உரிமை, அதுல வந்து சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நான் கண்டிஷன்ஸ் வச்சுட்டு பட் ஆனா என்னால ஒரு எலிஜிபிளா ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஆனா வந்து சில கண்டிஷன்ஸ்க்காக கொடுக்க முடியல, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டரா இருந்துட்டு நான் அந்த ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு இருந்தா பண்ணக்கூடாது. We should have that empathy. Empathy na enna? What is empathy? What is sympathy? What is empathy? Sympathy na எல்லாருக்கும் தெரியும். Sympathy na ஐயோ பாவம் நினைக்கிறது. What is empathy? What we can do for them. அவங்க பாவம் தான், ஆனா பாவத்தோட நிக்க போறது இல்ல. பாவம் எல்லாரும் தான் படலாம். நம்ம என்ன பண்ணா பாவம் பார்த்து ஒரு 10 ரூபாய் கொடுக்கலாம், அது ஒரு ஹெல்ப், அவ்வளவுதான். கரெக்டா? அது நம்மளுடைய எபிலிட்டி காமிக்குது. அவனுக்கு ஒரு வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு என்ன பண்ணா அதுதான் நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் காமிக்குது. What I can do for him so that அவனுக்கு வந்து அந்த இடத்துல இருந்து அவன் வந்து கொஞ்சம் முன்னேறதுக்கு என்ன பண்ண முடியும். That is what is called empathy. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு என்ன தேவை, சிம்பதி தேவை, எம்பதி தேவையா? எம்பதி தேவை, கம்பேஷன் தேவை. ஓகேவா? அதெல்லாம் தான் எத்திக்ஸ் சொல்லி தருவாங்க. So these are the 4 things, each 250 marks இருக்கும். ஓகேவா? each 250 marks இருக்கும். And then we have optional and essay paper. ஓகேவா? essay paper ma'am will discuss. Okay, thank you.